Hello students, today வந்து நம்ம 7th standard sorry 10th standard chapter 7 mensuration அளவியல் அதில் exercise 7.3 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். First sum question read பண்ணுறேன். A vessel is in the form of a hemispherical bowl mounted by a hollow cylinder. The diameter is 14 centimeter and the height of the vessel is 13 centimeter. Find the capacity of the vessel. என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு அரைக்கோளத்தின் மேல் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளீடற்ற உருளையை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 13 சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். இதுதான் அது டயக்ராம். இது வந்து ஒரு உருளை, ஓகேங்களா, ஒரு சிலிண்டர். இதில் மேலே ஒரு ஹெமிஸ்பியர், ஒரு அரைக்கோளத்தை வந்து இப்படி பொருத்தியிருக்காங்க. பொருத்தியிருக்கும்போது இது வந்து ஒரு வெசல், இந்த பொருத்துற மாதிரி இருக்க இந்த ஒரு வெசல், இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போது இது வந்து ரேடியஸ், அவங்க வந்து விட்டம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது டயாமீட்டர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, ஆர் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதிலிருந்து அந்த வேல்யூ ரேடியஸ் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, டயாமீட்டர் டிவைடட் பை 2. அப்போ டயாமீட்டர் நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 14 டிவைடட் பை 2. அப்போ இது ரெண்டே கேன்சல் பண்ணால் என்ன, 7. அப்போ 7 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளோட ரேடியஸ். ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இந்த ரஃப் ஒர்க்கு ஓகேவா, 7 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அதை தான் நான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது எனக்கு இந்த ரேடியஸ் இங்கிருந்து இதோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். அதே தானே இங்கேயும் இங்கிருந்து இங்கே போனாலும் அதே தான், இங்கிருந்து இது வரைக்கும் வந்தாலும் அதே தான், இங்கிருந்து இங்கே போனாலும் அதுதான். ரேடியஸுங்கிறது சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து அந்த அரைக்கோளத்தை எங்கே டச் பண்ணாலும் ஒரே வேல்யூவாக தான் இருக்கும், அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது 7 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்கேன். டோட்டலாக இதோட ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 13லேருந்து நான் எனக்கு உருளையோடது மட்டும் வேணும்னா இதிலிருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணால் எனக்கு இது மட்டும் கிடச்சிருமா? ஸோ அதை தான் நான் இங்கே வந்து செகண்ட் ஸ்டெப்பில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ரேடியஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பியரும் ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டரும் ஒன்று தான். ஏன்னா இது வந்து இதுக்கு மேலே தான் இது பொருந்தி இருக்குது. ஸோ இதோட ரேடியஸ் இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் இது எல்லாம் சேர்ந்தது தானே ஒரு விசில். இங்கே என்ன ரேடியஸ் இருக்கோ அதே தானே இங்கேருந்து இதுக்கும் இருக்கும், இந்த ஆறும் இங்கே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ரேடியஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் வந்து 13 - 7. ஏன்னா எனக்கு வந்து அந்த அரைக்கோளத்தோட இது வேல்யூ வந்து மைனஸ் பண்ணால் எனக்கு இது உருளை இது மட்டும் கிடச்சிடும். ஸோ அதுங்காட்டி நான் மைனஸ் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் தி வெசல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர். இதோட வால்யூமே ஆட் பண்ணால் எனக்கு கெப்பாசிட்டி ஆஃப் தி இந்த ஹோல் வெசல் என்னன்னு தெரிஞ்சிருமா? அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அதை தான் எங்கள் வேர்ட்ஸில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலா வந்து πr² h ப்ளஸ் 2/3 πr³. ஸோ πr², இது வந்து காமனாக இருக்குது, இங்கே இருக்குது, அதை நான் வந்து காமனாக வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது, h ப்ளஸ் 2r டிவைடட் பை 3. அப்போ 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஹெச்சோட வேல்யூ என்ன தெரியும், 6ன்னு தெரியும், ப்ளஸ் 2 இன்ட்டு 7 டிவைடட் பை 3. அப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? ஏன்னா இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே 3 கொண்டு வரணும்னா மேலே கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். இங்கே 3 வந்துடும். அப்போ ரெண்டும் காமனாக இருக்குங்காட்டி சிங்கிள் 3 மட்டும் நம்ம இங்கே எடுத்துகிட்டு ரிமைனிங் 18, 2 இன்ட்டு 7 14. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் 22 இன்ட்டு 7 இன்ட்டு ரெண்டு ஆட் பண்ண என்ன, 32 டிவைடட் பை 3 சென்டிமீட்டர் க்யூப். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கிது. அதை சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன். இப்போது இது வந்து பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நான் இதே டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண 2.333ன்னு போகும். அதுதான் நீங்கள் சைடில் செஞ்சுருக்க பாருங்கள். 2.33ன்னு போகும். அப்போ இது எல்லாத்தையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 1640.32ன்னு கிடைக்கும். இதே நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் எடுத்திங்கன்னா இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். இது கூட இந்த 32 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1642.432ன்னு கிடைக்கும். இதே 3க்கு அப்புறம் இன்னொரு இப்போ 2 டிஜிட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 3 டிஜிட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அதே 4 டிஜிட்ஸ் எடுத்துட்டா
உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் புக் ஆன்சர். அதே இது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸோட எடுத்தால் அந்த ஆன்சர் வந்தாலும் தப்பு கிடையாது. உங்களுக்கு புக் ஆன்சரே தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 4 டிஜிட்ஸ் எடுத்துக்கோங்க. 4 டிஜிட்ஸ் எடுத்துட்டா எக்ஸாக்டாக இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Second sum, Nathan, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with 2 cones attached at its 2 ends. 2 cones attached at its 2 ends. The diameter of the model is 3 cm and its length is 12 cm. If each cone has a height of 2 cm, find the volume of the model that Nathan made. அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுற கொஸ்டினை. நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர், விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். ரேடியஸ் ஆஃப் தி கோன் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர். ஓகேங்களா? ஏன் இதை நான் இந்த எழுதுறேன்னா, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு வந்து நாதன் அப்படிங்கிற ஒரு பொறியியல் ஸ்டூடெண்ட் வந்து உருவாக்கியிருக்கிற ஒரு மாதிரி. அதாவது கோனையும் சிலிண்டரையும் சேர்த்து தான் ஒரு மாடல் வந்து இது பண்ணியிருக்கான். ஸோ கண்டிப்பாக இதோட ரேடியஸ் இது கோனோட ரேடியஸ் என்னவோ அதே தான் சிலிண்டரோட ரேடியஸாகவும் இருக்கும். அதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அதை தான் நான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து கொஸ்டினில் வந்து விட்டம் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு தேவையானது என்ன? ரேடியஸ். ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? R ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு ரேடியஸ் கிடச்சிடும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்ன? 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3/2 தான் வந்து நம்மளோட ரேடியஸ். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் தி கோன் வந்து ஹெச், நான் வந்து கேபிட்டல் ஹெச்சில் எடுத்துக்கிறேன். அது வந்து 2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் வந்து ஸ்மால் ஹெச்சில் எடுத்துருக்கிறேன். 12 - 2.2ன்னு எடுத்திருக்கேன். ஏன் நான் 2 + 2ன்னு எடுத்திருக்கேன். ஏன் நான் 2 + 2 எடுத்திருக்கேன்னா, இந்த கோன் இருக்குது, இந்த கோனோட வந்து ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர்னு சொல்லுவேன். சிலிண்டரோட 2 சைடும் தானே கோன் இருக்குது. அப்போ ஒரு சைடு வந்து கோனோட ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர்னா 2 சைடு இருக்கிற இன்னொரு சைடுலையும் 2 சென்டிமீட்டர். அப்போ 2 சேர்ந்தா 4. ஸோ மொத்த இதில் சிலிண்டரோட ஹைட் வேணும்னா எனக்கு மொத்த அந்த பார்ட்டில் இருக்க 2 சைடையும் ஹைட்டையும் மைனஸ் பண்ணாதான் எனக்கு இந்த ஹைட் சிலிண்டரோட ஹைட் கிடைக்கும். ஸோ அதுதான் 12 - 2 + 2ன்னு போட்டிருக்கேன். அப்போ 12 - 4 8 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் தி மாடல், அந்த அவன் உருவாக்கின அந்த மாடலோட வால்யூம் என்ன அப்படின்ட்டு, அதாவது கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கண்டுபிடிக்கணும்னு என்ன? இதோட கொள்ளளவு இதோட கொள்ளளவு தெரிஞ்சு, அதாவது இதோட வால்யூம் ஆட் பண்ணால் நமக்கு கிடைச்சிருமா? ஸோ அதுதான் நீங்கள் இருக்கோம். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ். ஏன்னா இந்த சைடு ஒரு கோன் இருக்குது, இந்த சைடு ஒரு கோன் இருக்குது. அதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். இதுதான் அந்த டயக்ராம். நாங்கள் ஸ்பேஸ் இல்லைன்ட்டு நான் இங்கே வரைஞ்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நாதன் உருவாக்கின ஒரு மாதிரி. இந்த பக்கம் ஒரு கோன், இந்த பக்கம் ஒரு கோன். இருந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மாதிரி இருக்கா? ஸோ இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் 3 சென்டிமீட்டராக தான் இருக்கும், அதாவது ரேடியஸ். ஓகேவா? அப்போ இது 2 சென்டிமீட்டர்னா இது 2 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ 8 சென்டிமீட்டர் மொத்தமாக இதோடது வந்து 12 சென்டிமீட்டர். அவங்க கொடுத்துருக்க விட்டம் வந்து இங்கே 2ன்னு போட்டுக்கோணும். 3/2 மறக்காமல் அது போட்டுக்கோங்க. 3/2. அப்போ இங்கே ஹைட்டு வந்து 2 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணனா 2 + 2 4, 4லேருந்து 12 - 4 போட்டால் 8 சென்டிமீட்டர் கிடைக்குமா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதுதான் ஹைட்டு. இதோட ஹைட்டு வந்து 8 சென்டிமீட்டர். ஃபைன் பண்ணியிருக்க வேல்யூ. இதோடது வந்து 2, இதோடது வந்து 2. இது மொத்தமாக சேர்த்தனா 12. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் சொல்யூஷன் பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து πr² H + 2. வால்யூம் ஆஃப் கோனோடது வந்து 2 × 1
2/3 pi r squared h capital H. அப்போ இதில் pi r squared காமனாக இருக்குது. ஸோ காமனாக வெளில எடுத்துட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது? h plus 2/3 capital H சென்டிமீட்டர் கியூப். மறக்காமல் இது போடணும். அப்போ பையோட வேல்யூ 22 divided by 7. ஆரோட வேல்யூ என்ன? 3/2 into 3/2. ஏன்னா ஸ்கொயர்டு இருக்கா? ஸோ 2 டைம்ஸ் எழுதுகிறேன். h வந்து 8 ப்ளஸ்ஸு 2/3 கேபிட்டல் ஹெச்சோட வேல்யூ வந்து 2. எல்லாம் ஃபில் பண்ணியாச்சா? சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்போ இந்த 2வை வந்து கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 11 டைம்ஸு. அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். ரிமைனிங் என்ன இருக்குது? 2 3 இருக்குது. அதை எழுதிட்டு ரிமைனிங் என்ன? 7/2. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்போது 2 into 2 4. அப்போ இங்கே 3 வரணும்னா மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ண கிடைக்குமா? அப்போ 8 into 3 24 divided by 3. காமனாக ஒரு 3 மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 11 into 3 into 3 into இது ரெண்டு ஆட் பண்ண 28. 7 into 2 3. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும்? வால்யூம் ஆஃப் தி மாடல் கிடைச்சிடும். சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதில் இந்த ஒரு 3யும் இந்த ஒரு 3யும் கேன்சல் ஆயிரும். எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? 11 into 3 into 2 இருக்குது. அங்கேயே கேன்சல் பண்ணியாச்சு. 11 into 3 into 2 இருக்கா? அப்போ சென்டிமீட்டர் கியூப். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் 66 சென்டிமீட்டர் கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் தி மாடல் வந்து 66 சென்டிமீட்டர் கியூப். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். உயரம் 2.4 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளையில் இருந்து அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு கன சென்டிமீட்டர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஃப்ரம் எ சாலிட் சிலிண்டர் whose height is 2.4 centimeter and the diameter 1.4 centimeter. A cone of the same height and same diameter is curved out. Find the volume of the remaining solid to the nearest centimeter cube. அதாவது கன சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். இதுதான் அதுக்கான ஒரு திண்ம உருளை. இதுதான். இதிலிருந்து ஒரு கோணை வந்து அவங்க கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் 2.4 சென்டிமீட்டர் அண்ட் டயாமீட்டர் வந்து 1.4. அதில் வந்து ஒரு கோணை வந்து வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்துட்டா மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த உருளையில் மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா? அப்போது அவங்க வந்து விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணணும். அவங்க விட்டம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ஆரமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆரமாக கன்வெர்ட் பண்ணுறக்கு என்ன? 1.4 சென்டிமீட்டரா? அப்போ ஆருக்கு 1.4 டிவைடட் பை 2 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 2வா? அப்போ இங்கே பாயிண்ட் வைக்கணுமா? 0. அப்போ 0.7ஆ? அப்போ 0.7 சென்டிமீட்டர். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இதோட சிலிண்டரோடது 0.7னா கண்டிப்பாக கோனோடது 0.7ஆக தான் இருக்கும். அதில் எந்த டவுட்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ரேடியஸ் ஆஃப் எ சிலிண்டர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் எ கோன் ஆர் ஈக்குவல் டு 0.7 சென்டிமீட்டர்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் எ சிலிண்டர் வந்து ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி கோன். அதாவது இந்த சிலிண்டர்லேருந்து தான் இந்த கோனை வந்து வெட்டி எடுக்கிறாங்க. இந்த உள்ளேருந்து தான் வெட்டி எடுக்கிறாங்க. ஸோ இது என்ன ஹைட் இருக்கும்? கண்டிப்பாக கோனும் அதே ஹைட் தானே இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி கோன். அதுதான் ஹெச்னு எழுதியிருக்கேன். அது என்ன? 2.4 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் தி ரிமைனிங் சாலிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் மைனஸ் பண்ணால் எனக்கு மீதி என்ன இருக்குது, ரிமைனிங் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருமா? ஸோ அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். வால்யூம் ஆஃப் தி ரிமைனிங் சாலிட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், இதோட சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் தி கோன். இதே வால்யூமை மைனஸ் பண்ண எனக்கு ரிமைனிங் எவ்வளோ சாலிட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா?
இதோட ஃபார்முலா என்ன pi r squared h மைனஸ் இதோட ஃபார்முலா என்ன 1/3 pi r squared h சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் pi r squared h வந்து இங்கே இருக்குது ஸோ காமனாக இருக்குது வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லை ஸோ அதுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிட்டேன் 1 மைனஸ் 1/3 இருக்குது. அப்போ 22 டிவைடட் பை 7 ரேடியஸ் வந்து 0.7 ஸ்கொயர் இருக்குங்க 0.7 2 டைம்ஸு h வந்து 2.4 இன்ட்டு 1 இங்கே வந்து 1 இருக்கா அப்போ எல்சிஎம் எடுக்கலாமா அப்போ எடுத்துட்டோம்னா இங்கே கீழே மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 2 இருக்கும். அப்போ 2 மைனஸ் 1 சாரி 3 இருக்கும் 3 மைனஸ் 1 2 அப்போ 2/3 அதுதான் இங்கே இருக்குது. அப்போ இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா இப்போ இங்கே 0.7 இருக்குது 0.7 இருக்குது இங்கே 2.4 இருக்குது. இது எல்லாத்தையும் 10ஆல் இன்டூ பண்ணி மல்டிப்ளை பண்ண எனக்கு ஹோலாக அதாவது ஹோல் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா அதுங்காட்டி தான் நான் வந்து 10ஆல் இன்டூ பண்ணுறேன். ஒன்றே மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். 0.7 இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது சிங்கிள் டிஜிட் இருக்குது. அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணி மேலே கீழே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே 1 இருக்கா மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 7 ஆயிரும். ஒரு டிஜிட் வச்சோம்னா தள்ளி வச்சா இது போயிடும். அப்போ இங்கே இருக்க 10ன்னு இருக்குமா ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 7/10. அதே மாதிரி தான் இது 25/10 இன்ட்டு ரிமைனிங் அப்படி எழுதியிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ண நெக்ஸ்ட் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். 22 into 7 into 24 into 2 அது எல்லாத்தையும் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1000 into 3 வருது. இதை கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸா அப்போ ரிமைனிங் எனக்கு 22 7 80 into 2 டிவைடட் பை 1000. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது 2464 கிடைக்கிது. அப்போ இங்கே என்ன இருக்குது 3 டிஜிட்ஸ் இருக்கா அப்போ 3000 இருக்கா அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாமா புள்ளி வச்சுட்டு நமக்கு சிம்பிளிஃபை ஆயிருமா ஸோ புள்ளி வச்சா எனக்கு இது கிடைக்கிது. அப்போது 2.46 அப்ராக்சிமேட்டாக 2.46ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் ஸோ வால்யூம் ஆஃப் தி ரிமைனிங் சாலிட் வந்து 2.46 சென்டிமீட்டர் கியூப். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th சம் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். A solid consisting of a right circular cone of height 12 cm and radius 6 cm standing on a hemisphere of radius 6 cm is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. Find the volume of the water displaced out of the cylinder if the radius of the cylinder is 6 cm and height is 18 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு திண்மத்தின் அடிப்புறம் 6 சென்டிமீட்டர் ஆரமும் உடைய அரைக்கோள வடிவில் மேற்புறம் 12 சென்டிமீட்டர் உயரமும் 6 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட கூம்பு வடிவிலும் உள்ளது. முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட ஒரு உருளையின் அடிப்புறத்தை தொடுமாறு அத்திண்மம் வைக்கப்பட்டுள்ளது. வெளியேறும் நீரின் கன அளவை காண்க. உருளையின் ஆரம் 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 18 சென்டிமீட்டர் என கொள்ளவும். இதுதான் அதோட டயக்ராம். ஒரு உருளையில் ஒரு கூம்பு வடிவம் கூம்புலனா ஒரு கூம்பில் வந்து மேலே வந்து ஒரு அரைக்கோளை இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து இது மேலே டச் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து டயக்ராம் படி வச்சுருக்காங்க. இதில் வந்து வெளியேறக்கூடிய நீரை இது எல்லாமே தண்ணி ஃபில் பண்ணி தான் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த உருளையில். இதிலேருந்து இப்படி உள்ளே வைக்கும்போது வெளியேற நீரோட கன அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ரேடியஸ் ஆஃப் த கோனும் இதோட கோனும் ரேடியஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பியரும் இந்த அரைக்கோளம் ஹெமிஸ்பியர் ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கிருந்து இது உருளைக்கு ஆரம் வந்து என்னன்னா 6 சென்டிமீட்டர்னா அதே 6 சென்டிமீட்டர் தான் இந்த கோனுக்கு இருக்கும், இந்த அரைக்கோளம் ஹெமிஸ்பியர் இதுக்கும் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ ஆரம் வந்து அதாவது ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு
ஹைட் ஆஃப் தி கோன் வந்து 12 சென்டிமீட்டர். இதோட கோனோட ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இது வந்து 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர், இந்த ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னா இங்கேருந்து 6 சென்டிமீட்டர்னா அப்போ இங்கேயும் இதை டச் பண்ணும்போது 6 சென்டிமீட்டராக தானே இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து ஹைட் ஆஃப் தி கோன் வந்து 12 சென்டிமீட்டர். சரி, இந்த கோன் வந்து 12 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் தி வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. தண்ணி வெளியில் போகிறதோட கன அளவு என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. அது கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாலிட் இன்சைடு, உள்ளே இருக்கிற சாலிடோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர். அதாவது ஒரு உருளைக்குள்ளே வந்து எதை வைக்கிறாங்க, எதால் செஞ்ச பொருள் வைக்கிறாங்க, அரைக்கோளம் மற்றும் கூம்பு ரெண்டையும் கலந்த ஒரு ஒரு பாத்திரம்னே வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி உருளைக்குள்ளே வைக்கிறாங்க. அப்போது இது ரெண்டு, அதாவது கோனோட வால்யூமும் ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தோட வால்யூமும் தெரிஞ்சாதான் இது ரெண்டையும் சேர்ந்தது தானே அந்த சாலிடு, அந்த உள்ள நம்ம இன்சர்ட் பண்ண சாலிடு, இது ரெண்டும் சேர்ந்தது தானே சாலிடு. அதுதான் எழுதியிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சதுனா தான் ரெண்டும் ஆட் பண்ணால் எனக்கு இது தெரிஞ்சிடும். அதுதான் இது வால்யூம் ஆஃப் தி வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். 1/3 pi r square h. வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து 1/3 pi r square h ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் வந்து 2/3 pi r cube. ஸோ 1/3 pi r ஸ்கொயர்டை வந்து நான் காமனாக இருக்குது, நான் வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே h இருக்குது ப்ளஸ்ஸு, இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது, இங்கே ஒரு r இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் எழுதியிருக்கேன். அப்போ 1/3 பைக்கு வந்து 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 6, h வந்து 12, 2 இன்ட்டு r வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 6ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 6 இன்ட்டு 2 12. அதுதான் நாங்கள் டேரெக்டாக இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 1/3 இன்ட்டு 22/7, 6 இன்ட்டு 6, அப்போ 12 + 12 24. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கும். எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 905.14 சென்டிமீட்டர் கியூப் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதெல்லாம் வேல்யூஸே வந்து சிம்பிளிஃபை பண்ண எனக்கு 905.14 சென்டிமீட்டர் கியூப் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஒரு மருந்து குப்பி ஒரு உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது. குப்பியின் மொத்த நீளம் 12 மில்லிமீட்டர் மற்றும் விட்டம் 3 மில்லிமீட்டர் எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A capsule is in the shape of a cylinder with 2 hemispheres stuck to each of its ends. If the length of the entire capsule is 12 mm and the diameter of the capsule is 3 mm, how much medicines it can hold அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுதான் அதோட டயக்ராம். இதுதான் ஒரு உருளை. இது ரெண்டு சைடும் வந்து ஒரு அரைக்கோளம், அதாவது ஹெமிஸ்பியர் ரெண்டும் அடைச்ச மாதிரி இருக்குது. டயாமீட்டர் வந்து 3ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரேடியஸ் கண்டுபிடிக்கன்னு என்ன டிவைடட் பை 2 போட்டோம் 1.5 கிடைக்குமா, mm கிடைக்குமா, அதுதான் நான் எழுதியிருக்கேன். இதுதான் அதோட ரேடியஸ். ஸோ இது மொத்தமாக 12 mmன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலிருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ண எனக்கு இது கிடச்சிருமா சார்? அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ரேடியஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் எ சிலிண்டர். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் r ஈக்குவல் டு 3/2. ரேடியஸ் கண்டுபிடிக்கிறேன், டயமீட்டர் டிவைடட் பை 2. ஸோ அது டயமீட்டர் என்ன 3 டிவைடட் பை 2 போட்டால் 1.5 mm. ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 12 ஹைட் ஆஃப் தி சிலிண்டர், அதை மொத்தம் அந்த கேப்சூலோட ஹைட் வந்து 12 mmன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு தேவை சிலிண்டரோட ஹைட் மட்டும் என்னன்னு தெரியணும்.
அப்போ ரேடியஸ் வந்து 1.5னா ஹைட்டு வந்து 1.5 தான் இருக்கும் ஒரு அரைக்கோளத்துக்கு. அப்போது ஒரு சைடு வந்து 1.5னா ரெண்டு சைடுங்கும் போது 1.5 + 1.5 ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். அப்போ 12 - 3 9. அப்போ 9 mm. ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் வந்து 9 mm. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் தி கேப்சூல் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ வால்யூம் ஆஃப் தி கேப்சூல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, இதோட வால்யூம் ப்ளஸ் இதோட வால்யூம் ரெண்டு கண்டுபிடிக்கணுமா. அப்போ இதோட வால்யூம் என்ன πr² ப்ளஸ் 2 × 2/3 πr²h. ஏன்னா இது ரெண்டு இருக்குல்ல, ஸோ இதோடது வந்து πr²h உருளையோடது. அப்போ இது ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்து வந்து 2/3 πr³. அப்போ ரெண்டு இருக்கிறங்காட்டி × 2 போட்டுடுறோம். அப்போ இதுலேருந்து ரெண்டுலேருந்து என்ன காமன் எடுக்கலாம், πr² காமன் எடுக்கலாமா. அப்போ h ப்ளஸ் 4/3 r ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே ஹெச் இருக்கும், இங்கே 2 × 2 4 இருக்கும், 3 இருக்கும், ரிமைனிங் இங்கே ஒரு r இருக்கும். அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 22 பைக்கு வந்து 22/10 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட்டு r வந்து 1.5 × 1.5, h வந்து 9 ப்ளஸ் 4/3 × 1.5. அப்போ 22/7 × 1.5 × 1.5 9. இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். எப்படி 2 வரும், 4 × 1.5 போட்டால் 6 கிடைக்குமா. அப்போ 6/3 2. அப்போ கேன்சல் ஆயிடுச்சா, இங்கேயே கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ 9 + 2 இந்த 9 + 2. அப்போ ரிமைனிங் எனக்கு 22/7 1.5 1.5 9 + 2 11 அது எழுதியிருக்கும். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 77.8. ஸோ வால்யூம் ஆஃப் தி கேப்சூல் ஈக்குவல் டு 77.8 mm. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். As shown in figure, a cubical block of side 7 cm is surmounted by a hemisphere. Find the surface area of the solid அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் மீது ஒரு அரைக்கோளம் படத்தில் உள்ளவாறு பொருந்தியுள்ளது. திண்மத்தின் புறப்பரப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்துடலாம். இதுதான் உங்கள் கொடுத்துருக்க டயக்ராம். இது வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு அரைக்கோளம் பொருந்தி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இது வந்து இந்த கனசதுரத்தோட பக்கம் வந்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு சதுரம். அப்போ இங்கே எழுதுனா இங்கே 7 இருக்கும், இங்கே 7 இருக்கும், இங்கே 7 இருக்கும், இங்கே 7 இருக்கும், எல்லா சைடும் 7 இருக்கும். ஸோ அதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஸோ சைட் ஆஃப் தி கியூப் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் வந்து 7/2. இது ஃபுல்லாக 7னா அப்போ ஆரங்கிறது என்ன, ஆரங்கிறது இப்படி ஒரு ரவுண்டு போட்டோம்னா இது ஃபுல்லாக சேர்ந்தது ஒரு விட்டம். ஆரங்கிறது இதோட பாதி தான் ஆரம். அப்போ நமக்கு தேவை ஆரம். அப்போ இது ஃபுல்லாக ஒரு 7 சென்டிமீட்டர்னா அப்போ இதில் பாதி 7/2 போட்டால் நமக்கு கிடைக்குமா, அதை தான் நான் எழுதியிருக்கேன். அதாவது ரேடியஸ். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிட் என்ன அப்படின்னு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப் ப்ளஸ் curved surface area of the hemisphere minus area of the base of the hemisphere. இந்த எல்லாம் அதாவது டோட்டல் சர்ஃபேஸ், இந்த கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதோட curved surface area இந்த ஹெமிஸ்பியர் இந்த அரைக்கோளத்தோட curved surface area கண்டுபிடிச்சா அதிலிருந்து இந்த பேஸோட ஹெமிஸ்பியரோட பேஸோட வேல்யூ வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிட் என்ன அப்படின்னு கிடைச்சிடும். அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். சாரி, நான் இங்கே வந்து ஃபார்முலா எழுத மறந்துட்டேன். நான் அதை வந்து ஃபார்முலா எழுதுகிறேன், நீங்களும் இது பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப் வந்து ஃபார்முலா என்ன, 6a² ப்ளஸ் curved surface area of the hemisphere ஓட ஃபார்முலா என்ன, 2πr² minus area of the base of the hemisphere என்ன,
பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6 இன்ட்டு ஏ என்ன 7ன்னு தெரியும், 7 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பை வேல்யூ வந்து 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன 7 டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பை வேல்யூ என்ன 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வேல்யூ 7 டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இனி சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ 7 இன்ட்டு 7 49. இந்த பாயிண்ட் வந்து நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு நான் இங்கே எழுதுகிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் இங்கே எழுதுகிறேன். சிம்பிளிஃபை பண்ணுற ஸ்டெப்பு 7 ஸ்கொயரா, அப்போ 7 இன்ட்டு 7 எழுதலாமா, ப்ளஸ் 2 இன்ட்டு 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 எழுதலாமா, ஏன்னா இங்கே 7 ஸ்கொயரா, மைனஸ் 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 எழுதலாமா, ஏன்னா இங்கே 7 ஸ்கொயரா எழுதலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. இப்போ 6 இன்ட்டு 49 ப்ளஸ் இது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, 11 இன்ட்டு 7 இருக்குது. அப்போ 77 மைனஸ் இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆச்சுன்னா 11. அப்போது 77 டிவைடட் பை 2. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு 294 ப்ளஸ் 77 மைனஸ் 77 டிவைடட் பை 2. இதுதான் இது ரெண்டு இதுனா 294 77 77 டிவைடட் பை 2. இதுதான் நான் டைரெக்டாக நான் இங்கே எழுதியிருக்கேன். இது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எழுதிட்டேன்னா அப்போ 294 ப்ளஸ் 77 மைனஸ் 77 போச்சுன்னா 77 மைனஸ் 77 டிவைடட் பை 2 இருக்குது. இப்போ இதே ஆட் பண்ணால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 294 ப்ளஸ் 77 மைனஸ் 72 இது வந்துடுமா. இதுக்கு அடுத்து நான் இன்னொரு ஸ்டெப்பை நான் இங்கே எழுதுகிறேன். 294 ப்ளஸ் 77 மைனஸ் 38.5 இதே கேன்சல் பண்ணால், அதாவது 77 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 3 டைம்ஸ் வந்து 6ஆ, அப்போ ரிமைனிங் 1 இருக்குது. இந்த 7 நெக்ஸ்ட்டு 7 இறக்குறோம். 8 இன்ட்டு 2 16ஆ, அப்போ ரிமைனிங் இருக்குது 1 இருக்குது. அப்போ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுறோம். அப்போ 5 டைம்ஸ் வந்து 10ஆ, 2 இருக்குது 0 வச்சு, அப்போ 38.5ஆ. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 294 ப்ளஸ் 77 ஆட் பண்ணால் என்ன 371 மைனஸ் 38.5 கிடைக்குமா. ஸோ கிடைக்குமா. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 33.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதுதான். அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுற 294.77 இதை கேன்சல் பண்ணால் 38.5 கிடைக்கிது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 371 கிடைக்கிது மைனஸ் 38.5. இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது, தான் இங்கேயே போட்டு காமிக்கிறேன். 371.0 38.5. எதுக்கு 0 போட்டேன்னா இந்த பாயிண்ட்டுக்காக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போட்டேன். இப்போ 71 அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே எம்டியாக தான் இருக்குது. அப்போது இங்கே வந்து 10 ஆகும், இங்கே 0 இருக்கும். அப்போ இங்கே 10 ஆகும், இங்கே 6 ஆகும். 5 போச்சுன்னா 5 பாயிண்ட்டு மறக்காமல் பாயிண்ட் வைக்கணும். இங்கே 2 6ல் 3 போச்சுன்னா 3 ரிமைனிங் 3 32.5. அதை கிடச்சிருச்சா. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஆரம் 6 அலகுகள் கொண்ட ஒரு கோளம் ஒரு நேர்வட்ட உருளையினுள் மிக சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எனில் கீழ்கண்டவற்றை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டுருக்காங்கன்னா கோளத்தின் புறப்பரப்பு, செகண்ட் வந்து உருளையின் வலைப்பரப்பு, தேர்டு வந்து
ஃபஸ்ட்டு செகண்டில் பெறப்பட்ட பரப்புகளின் விகிதம், அதாவது ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே கொஸ்டின் வந்து தமிழில் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A right circular cylinder just enclose a sphere of a radius or units. Calculate first the surface area of the sphere, second the curved surface area of the cylinder, third the ratio of the areas of obtained in 1 and 2. Solution பார்த்துடலாம். Surface area of the sphere, அதுக்கு ஃபார்முலா என்ன, 4 pi r square units. Second curved surface area of the cylinder வந்து 2 pi r h square units. இதுதான். இப்போ ஒரு உருளையில் வந்து ஒரு கோளம் வந்து நேர்வட்ட உருளையினுள் கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னா, இங்கே வந்து இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து எடுத்துட்டோம்னா இது ரேடியஸ்னா இது ரேடியஸ் தானே. அப்போ இங்கிருந்து இங்கே டச் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும், இங்கிருந்து இங்கே டச் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும், இங்கிருந்து இங்கே டச் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும், இங்கிருந்து இது எல்லா வேல்யூஸும் சமமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு உருளை, ஓகேவா. அந்த உருளை தான் வந்து இதில் வந்து பொருந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மொத்தமாக ஹைட்டு வந்து என்ன, இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது. அப்போ இந்த 2 ஆரே சேர்த்தா என்ன, 2 ஆரா, அதுதான் இதோட ஹைட்டு. ஸோ 2 × பை × ஆர் இன்ட்டு ஹெச் வந்து என்ன, 2r. இங்கே ஒரு ஆர் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கேருந்து போனால் இங்கே ஒரு ஆர் இருக்கா, இங்கேருந்து வந்தால் இங்கே ஒரு ஆர் இருக்கா. அப்போ இது ரெண்டும் தானே. ஸோ 2r, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், 2r. நெக்ஸ்ட்டு வந்து 4 pi r ஸ்கொயர் யூனிட்ஸா, அதுதான் நான் எழுதிட்டேன், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரேஷியோ ஆஃப் 1 and 2 கண்டுபிடிக்கணுமா. அப்போ இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போது இதோட ரேஷியோ என்ன, இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், 2 to 4 pi r ஸ்கொயர் கிடச்சிருச்சா. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து 4 pi r ஸ்கொயர், அதாவது ஃபஸ்ட்டு ஒன்னோடது என்ன 4 pi r ஸ்கொயர், செகண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அது 4 pi r ஸ்கொயர். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன, 1/1 இருக்குது. ஸோ ரேஷியோ வந்து 1:1. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸசைஸ் 7.3ல் இருக்க சம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 7.3 சம்ஸோட ஓவர்வியூ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. So this is our final answer. Next third question வந்து இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின், அதுக்கான கொஸ்டின் இது, அந்த சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் இது, அதுக்கான ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இது, செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இது, தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் இது. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.